Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 எழுத்து வரக்கூடிய கேன் அப்படின்றது வந்து இதோட யூசேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக லேர்ன் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கேன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மாடல் வெப். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா ஸோ கேனோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம கேன்ன்றது வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீகால் பண்ணுறேன். கேன் அப்படின்றது வந்து ஒரு மாடல் வெப். ஓகேங்களா? ஸோ இந்த கேன் வந்து எப்பவுமே வந்து ப்ரெசென்ட் அல்லது ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து கேனோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது இதில் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு எதுவாக இருக்கணும்? ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வர்பு வந்து ஒன்று V1 தான். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இது ப்ரெசென்ட்டாக இல்லை ஃப்யூச்சராக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து கேனோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து கேன் யூஸ் பண்ணும்பொழுது ப்ரெசென்ட் அல்லது ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பாஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்? என்னால் வந்து ஒரு வேலையை வந்து செய்ய முடியும், அதாவது வந்து எபிலிட்டியை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எதனா பர்மிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபார்மல் கான்வர்சேஷன், அதாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். மீனிங் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதை வந்து எப்படி உங்களுக்கு தரப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ஒரு கிராமட்டிக்கலாக இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியாக தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நியூஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மீனிங்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து முடியும், அதாவது எபிலிட்டியை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து கம்பல்சரி இந்த கேன் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியோட ஃபஸ்ட்டு ரூட்டோட எப்படி வரும்னா ஆக்ஷன் வெர்ப் ப்ளஸ் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் வெர்ப் ப்ளஸ் லாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலரை மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆக்ஷன் வெர்ப் ப்ளஸ் முடியும் அப்படின்னா ஸோ அந்த முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கேன் அப்படின்னா முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கேன் அப்படின்னா லாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியாக வந்து சென்டென்ஸ் வந்து ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா? நீங்கள் நார்மல் தமிழ் சென்டென்ஸில் இந்த முடியும் லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கேன் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். கம்பல்சரி இது மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அண்ட் சஜெஷனும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் வந்து 2 அந்த கீவேர்டும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்ஷன் வெர்ப் ப்ளஸ் முடியும், நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் வெர்ப் ப்ளஸ் லாம். ஓகேங்களா? அது கீழே வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட் வந்து கேன், அடுத்தது வந்து V1. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது கேன், நெக்ஸ்ட் வந்து V1 வர்பு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னால் நீந்த முடியும், அதாவது வந்து என்னோடய எபிலிட்டியை வந்து நான் ஷோ பண்ணுறேன். என்னால் வந்து கம்பல்சரி நீந்த முடியும் அப்படின்னா ஸோ அந்த முடியும் வந்து எதில் முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நீந்த முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கான ஒரு ரூல் தெரியுதா பாருங்கள். என்னால் நீந்த முடியும் அப்படின்னு நீங்கள் தமிழில் மனசில் நினச்சாலே அந்த முடியும்னாலே அதுக்கு முன்னாடி வந்து எது ஆக்ஷன் வர்பாக வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த முடியத்துக்கு முன்னாடி எது இருக்குது? நீந்தறதுக்கு. ஓகேங்களா? நீந்த அப்படின்னா ஸ்விம். ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா என்னால் நீந்த முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோடு ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ரெண்டாவது பாருங்கள், அவளால் ஆங்கிலம் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த முடியும் அப்படின்றது நம்மளோட கீவேர்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்ஷன் வெர்ப் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது பேச முடியும். ஓகேங்களா? ஸோ பேச முடியும் அப்படின்னா அவளால் அப்படின்னா ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலம். ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவளால் வந்து ஆங்கிலம் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அவளால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா அந்த முடியறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு ஆக்ஷன் வர்ப் வரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரியான ரூட்டோடலாம் வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை நம்ம போனோம்னா ஈஸியாக வந்து நம்மளோட ஃப்ளூயன்சி நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம மனசில் நினைக்கும் போதே என்னால் வந்து கம்பல்சரி பேச முடியும் அப்படின்னா ஸோ பேச முடியும் அப்படின்னா கேன் ஸ்பீக் அது மட்டுமே சொன்னால் போதும். சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடியும் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி ஒரு ஆக்ஷன் வர்ப் வரும். அந்த ஆக்ஷன் வர்ப் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாவே போதும், ஈஸியாக நம்ம வந்து பேசிடலாம். ஓகேங்களா? மூணாவது பாருங்கள், அவர்களால் வேகமாக ஓட முடியும். ஓகேங்களா? அவர்களால் வேகமாக ஓட முடியும்ன்றதுல வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வேகமாக ஓட முடியும், வேகமாக ஓட முடியும் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். முடியும் அப்படின்னா கேன், வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஓட அப்படின்னா அதுதான் நம்மளோட வெர்ப். ஃபஸ்ட்டு இது வெர்பு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓடுறது அப்படின்னா கேன் ரன். ஃபாஸ்ட் அப்படின்னா அது வந்து அட்வர்ப்.
ஓகேங்களா. கேன் ரன் அப்படின்னா ஸோ என்னால் ஓட முடியும். ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக ஓட முடியும். ஓகேங்களா. தே கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா அவர்களால் வேகமாக ஓட முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து யாராக வேணா இருக்கலாம். அவளால் வந்து வேகமாக ஓட முடியும். ஓகேங்களா. எங்களால் வந்து வேகமாக ஓட முடியும். அவர்களால், நீங்களால், ஓகேங்களா, சாரி உங்களால், அந்த மாதிரி நம்ம வந்து நான்லாம் சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் வரக்கூடிய ரூல் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கேன் ரன் ஃபாஸ்ட். ஓகேங்களா. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், யூ கேன் ரன் ஃபாஸ்ட், ஷீ கேன் ரன் ஃபாஸ்ட். இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸில் வந்து நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டியது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடியும் அப்படின்னாலே வந்து அதுக்கு முன்னாடி வந்து கேன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எந்த வெர்பு உங்களால் செய்ய முடியுமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் வந்து பாட முடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாடுறது வெர்பாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து கேன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கேன் சிங். ஓகேங்களா. கேன் சிங் அப்படின்னா ஸோ ஐ கேன் சிங் அப்படின்னா என்னால் வந்து பாட முடியும். ஷீ கேன் சிங் அப்படின்னா அவளால் பாட முடியும். யூ கேன் சிங் அப்படின்னா உங்களால் வந்து பாட முடியும். ஓகேங்களா. சேம் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கேன் சிங், கேன் ஸ்விம், கேன் ரைட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகினீங்களா கம்பல்சரி வந்து உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேலை நம்ம போகும்போது கம்பல்சரி உங்களுக்கே கண்டிப்பாக ஃபீல் ஆகும் நம்மளால் பேச முடியுது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணாமல் பேசுனீங்களா ஸோ இதுதான் வந்து ரூல்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 5வது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். எங்களால் வேகமாக சாப்பிட முடியும். ஓகேங்களா. ஸோ எங்களால் வேகமாக சாப்பிட முடியும் அப்படின்றது வந்து நம்மளோட சென்டென்ஸ். இதை வந்து சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணுங்கள். வேகமாக சாப்பிட முடியும். ஓகேங்களா. ஸோ வேகமாக சாப்பிட முடியும் அப்படின்னா கேன் ஈட் ஃபாஸ்ட். ஓகேங்களா. கேன் ஈட் ஃபாஸ்ட் அப்படின்னாலே வந்து வேகமாக சாப்பிட முடியும். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து நான் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராமட்டிக்கலான ரூல் என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கேன் ஹீட் ஃபாஸ்ட் அப்படின்னா ஸோ சாப்பிட முடியும், வேகமாக சாப்பிட முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த முடியும்ன்றது எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த முடியும்ன்றது எப்பவுமே வந்து ஆக்ஷனோடு சேர்ந்து வரும். ஓகேங்களா. சாப்பிட முடியும், எழுத முடியும் அப்படின்றப்போ கேன் குக், சமைக்க முடியும். ஓகேங்களா. கேன் ரைட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரே பேட்டர்னில் போகாமல் நம்ம கொஞ்சம் நம்மளோட பார்த்து வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட வே வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண முடியும். நான் அந்த ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து லாம். ஓகேங்களா. லாம் அப்படின்னு எப்படி நம்ம வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சேம் தான். ஸோ 6வது பாருங்கள், நீங்கள் எளிதாக ஆங்கிலம் கற்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எளிதாக வந்து ஆங்கிலம் கற்கலாம் அப்படின்னா அந்த லாம் வந்து எதில் முடியுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த லாம் வந்து எதில் முடியுது, ஒரு ஆக்ஷனில் முடியுது. ஃபஸ்ட் நம்ம அதை வந்து நோட் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தா தான் நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ மேலோட்டமாக பார்க்காம இந்த மாதிரி இன்டெப்த்தாக போனால் தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்கள் எளிதாக ஆங்கிலம் கற்கலாம் அப்படின்னா யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி அப்படின்னா ஸோ எளிதாக அது வந்து தனி அட்வர்ப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் லேர்ன் அப்படின்னா நீங்கள் இது போன ஸ்லைடில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ கேன் லேர்ன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரியும் அதே வந்து முடியும்ன்ற கான்செப்டில் தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. யூ கேன் லேர்ன் அப்படின்னா உங்களால் வந்து கற்க முடியும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட சென்டென்ஸ் வந்து தமிழ் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து மாறும். ஓகேங்களா. யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி அப்படின்னப்போ நீங்கள் எளிதாக ஆங்கிலம் கற்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த லாம் வந்து எதில் முடியுதோ அதுதான் வந்து கேனுக்கு அப்புறம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நாம் இன்று அந்த திட்டத்தை முடிக்கலாம் அப்படின்றது வந்து ஸோ லாம் வந்து எதில் வந்திருக்கு, ஆக்ஷனில் வந்திருக்கு. அப்போ வந்து கேன் ஃபினிஷ். ஓகேங்களா. ஸோ முடிக்கலாம் அப்படின்னா கேன் ஃபினிஷ். நான் வந்து எங்கே கொடுத்துருக்கேன், ஆக்ஷன் வர்ப் ப்ளஸ் கேன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதாவது லாம். அப்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், கேன் ஃபினிஷ் அப்படின்னா லாம், அதாவது வந்து முடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 2 மீனிங்லையுமே எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தமிழ் மீனிங்கை பொறுத்து தான். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. போன ஸ்லைடில் நாங்கள் சொல்லும் பொழுது இதை முடியும்னு சொன்னோம், இப்போ வந்து லாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் இன்று அந்த திட்டத்தை முடிக்கலாம் அப்படின்னா we can finish the project today. ஓகேங்களா. ஸோ அந்த திட்டம் அப்படின்றது வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. we can finish அப்படின்னா எங்களால் வந்து அந்த திட்டத்தை வந்து முடிக்க முடியும். ஓகேங்களா. we can finish the project அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து எங்களால் முடிக்க முடியும். டுடே அப்படின்னா இன்று. 8வது பாருங்கள், நீங்கள் அவர்களை நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த லாம் வந்தாலே வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வர வேண்டியது கேன் ப்ளஸ் அந்த வெர்பு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்கவே கூடாது. கம்பல்சரி இதை நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ கேனுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேன் எங்கே பார்த்தாலும் அதை லாமா இல்லை வந்து முடியுமா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே வந்து நம்ம போகலாம் அப்படின்னா கேன் கோ,
ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து இங்கே வந்து எந்த ஒரு சப்ஜெக்டும் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் அவர்களை நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னா நான் வந்து விசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மீட்டும் போடலாம். ஸோ நீங்கள் பதிலாக வந்து நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விசிட் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் விசிட் தெம் டுமாரோ. ஓகேங்களா. நீங்கள் அவர்களை நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படின்றத விட நீங்கள் வந்து கேன் விசிட் தெம் டுமாரோ அப்படின்னு போட்டிங்களன்னா நாளைக்கு அவங்கள சந்திக்கலாம். ஓகேங்களா. கேன் விசிட் அப்படின்னாலே வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டோன்லேயே எடுத்துங்க. சந்திக்க முடியும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்மளோட கான்வர்சேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. 9வது பாருங்கள். நீங்கள் அவர்களை பேருந்து நிலையத்தில் சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ போன ஸ்லைடும் இதே சேம் தான். நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எது ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேருந்து நிலையத்தில் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. யூ கேன் மீட் அப்படின்னா நீங்கள் சந்திக்கலாம். ஓகேங்களா. யூ கேன் மீட் அப்படின்னா நீங்கள் சந்திக்கலாம். தெம் அப்படின்னா அவர்களை நீங்கள் சந்திக்கலாம். போன சென்டென்ஸ் எப்படி இருந்தது? யூ கேன் விசிட் தெம், நீங்கள் வந்து அவர்களை சந்திக்கலாம். இங்கே வந்து சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுங்கள். கேன் மீட் தெம். ஓகேங்களா. கேன் மீட் தெம் அப்படின்னா அவர்களை சந்திக்கலாம். ஓகேங்களா. இதே வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து அங்கே எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து போட்டால் போதும். ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. அப்போ தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். யூ கேன் மீட் தெம் அட் த பஸ் ஸ்டாப் சார் பஸ் ஸ்டாண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து பேருந்து நிலையத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10வது பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா. இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இந்த தகவல் அப்படின்னா திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து இட்டு கேட்டகரியில் வருது. இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம அந்த சினாரியோ அப்படியே போட்டுட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் ஹெல்ப் யூ. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது சப்ஜெக்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நானான்னு வரும்னு. ஐனா நான். ஓகேங்களா. நான், நீ அல்லது நீங்கள். ஓகேங்களா. அவன், அவள், இட்டுனா அது, தேனா அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அதுதான் எது சென்டென்ஸில் இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வரணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். திஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்குன்னு வந்திருக்கு. அப்போ உங்களுக்குன்றது வந்து அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறுது. ஓகேங்களா. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிடையாது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன்னா உங்களுக்குன்றது வந்து அந்த ஐயூவி தேயில் கண்டிப்பாக வரலை. ஓகேங்களா. ஸோ அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 10 எக்ஸாம்பிளும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வந்து எந்த வேலை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தமிழ் மீனிங் மாறும். மற்றபடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். நான் வந்து என்னால் பாட முடியும் அப்படின்னா ஐ கேன் சிங். என்னால் வந்து நான் பாடலாம் அப்படின்னா ஐ கேன் சிங். அதாவது லாம் முடியும் ரெண்டுமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்மளோட தமிழ் டோன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வந்து எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இந்த கதை உண்மையாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கதை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம் வந்திருக்கு அப்படின்னா வரும் கேன் பி. ஓகேங்களா. ஸோ யோசிக்காமே போடணும். இருக்கலாம் அப்படின்னு வந்ததுன்னா கேன் பி. லாம் கூட அந்த கேன் பி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த கதை அப்படின்றப்போ அது இட் கேட்டகரியில் வருது. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.